ஓம் சுவாமியை சரணமையப்பா. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த டியூஸ்டே இப்படி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரீ லிவிங் அமோய்பா. அந்த பிரெயின் ஈட்டிங் அமோய்பான்னு அதுக்கு பேர் இப்ப. அது என்ன பண்ணுதுன்னா, இப்படி ஐயப்பர் பக்தர்கள் பம்பால குளிக்கும் போது காதுலயும் மூக்குலயும் போய் அந்த ஒரு மூலையை வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி சில சாமிகள் பல சாமிகள் வந்து இப்படி சரணமாயிருக்காங்க. நம்ம ஐயப்பன் பக்தர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இப்படி பம்பாக்கு போறீங்க, இருமுடி கட்டிட்டு போறீங்க, இப்படி போகும்போது நீங்க வந்து உங்க இந்த துண்டை வச்சுக்கிட்டு உங்க மூக்கையும் காதையும் பேக் பண்ணிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா போய் பம்பால வந்து குளிச்சுட்டு இந்த சின்ன சின்ன குழந்தைங்க சாமிங்க, சின்ன சாமிங்க, கன்னி சாமிங்க, எல்லாரும் குரு சாமிங்க, ஓல்டேஜ் சாமிங்க எல்லாருமே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்படி பார்த்து சேஃப்டி ப்ரிகாஷனோட போய் உங்க மூக்கையும் காதையும் நல்லா டைட்டா கட்டிக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பரா குளிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு நீங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. இன்னும் வந்து இந்த இந்த வீடியோ ஏன் செய்யறேன்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்மளால முடிஞ்சது நான் செய்யறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாமி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம எல்லா சாமிங்களுக்கும் தெரியணும். இன்னும் நாங்க இருக்கிறது மும்பைல இருக்கிற எல்லா சாமிங்களுக்கும் தெரிஞ்சா நல்லது. தமிழ்நாடு எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன சாமி இருக்காங்களோ எல்லா சாமிங்களுக்கும் தெரியட்டும் இந்த வீடியோ. இன்னும் வந்து ஏன்னா இப்ப இந்த வாரம் இருமுடி கட்டுறவங்க, அடுத்த வாரம் இருமுடி கட்டுறவங்க, ஜனவரி படிப்பூஜை வரையுமே படிப்பூஜைக்கு முன்ன வரையுமே இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த வீடியோ போய் சேரணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். இன்னும் இது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நல்லா ஷேர் பண்ணுங்க. சாமி சரணம்.